அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெரி ஹாப்பி நியூஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு சர்ப்ரைஸும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இன்னைக்கு 23/12 பார்த்தீங்கன்னா உங்க ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு 9 டேஸ் லீவ் இருக்கு. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா we are coming up with a 9 days challenge. இதை பற்றி நான் வீடியோ உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருந்தேன். அதை பற்றியும் நம்ம ஆக்சுவலி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு வீடியோவில் ஓகேவா, அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் போகும். ஸோ இப்போ இந்த ஹாப்பி நியூஸ் ஆர் பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாம் எழுதிருக்கீங்க. உங்களுக்கு வெரி சூன் பார்த்தீங்கன்னா ஜானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் வச்சிருவாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஸோ உங்கள் மிஸ்டேக்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெசன்டேஷன், பேப்பர் ப்ரெசன்டேஷன் கரெக்டாக தான் பண்ணுறீங்களா. ஸோ நான் பப்ளிக்கில் எப்படி பண்ணியிருந்தேன், என்னோட பப்ளிக்கோட ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் நான் கவர்மெண்ட் கிட்டேருந்து பே பண்ணி வாங்கியிருந்தேன். அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நான் எப்படி எழுதியிருக்கேன்னு பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க, ஓகே. ஸோ அதனுடைய ப்ரெசன்டேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஃபீட்பேக், இந்த கொஷின் இப்படி பண்ணியிருக்கலாம், ஸோ இப்படி பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி சாய்ஸ் ஆஃப் கொஷின், ஸோ இப்போ ஆர் சாய்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த கொஷின் போய்க்கலாம், சாய்ஸ் ஆஃப் கொஷின். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுடைய பேப்பரை இவால்வேட் பண்ண என்னால் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, போஸ்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் வைக்க போகிறோம். என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா 27 டிசம்பர். ஸோ மார்க் த டேட்ஸ் 27th. ஓகேவா, வெளியே போகிறதுனா நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, எக்ஸாமை முடிச்சுட்டு போங்க. 3 hours தான். ஸோ இட் வில் பி லைக் யூஸ்வல் எக்ஸாம். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம். 27 உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ கொஷின் பேப்பர்லாம் இப்பயே ரெடியாக இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை அட்டெம்ப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வரும் கொஷின் பேப்பர்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் வச்சுருப்பேன். அதே மாதிரி கீழே கூகுள் ஃபார்மோட லிங்க் ஒன்று வச்சுருப்பேன். ஸோ கூகுள் ஃபார்ம் எல்லாருக்கும் பரிச்சயமாக இருக்கும், நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்லாம் எழுதிருப்பீங்க அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர் உங்கள் கையில் கிடச்சிரும். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் எப்போவும் எக்ஸாம் அட்டெம்ப்ட் பண்ணுற மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணும். ஸோ இது நான் உங்கள் பேப்பர் எல்லாமே இவால்வேட் பண்ண போகிறேன். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவால்வேட் பண்ணி, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் எழுதணும்ல, அந்த மாதிரி உங்கள் பேப்பர்லேயே நான் என்னால் எழுத முடியும். ஸோ அதை நம்ம பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ அதனால் ப்ளீஸ் டோன்ட் சீட் அண்ட் டோன்ட் சீட். ஸோ நீங்கள், நான் இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னு தெரில. நீங்கள் இதில் அதிக மார்க் எடுத்து உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. என்னுடைய அல்டிமேட் கோல் என்னன்னா, நான் இதெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, உங்கள் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது, இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் டோன்ட் சீட். 3 hours எக்ஸாம்னா 3 hours எடுத்துக்கோங்க. 3 hoursக்கு மேலே போக வேண்டாம், ஓகேவா. ஓகே, நீங்கள் மேபி உங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம், ஃபோட்டோ சரியாக எடுக்க முடியல, அதில் டைம் ஆகுது, அதில் நான் இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் சப்மிட் பண்ண லேட் ஆகுது, அது பிரச்சனை இல்லை. பட் 3 hoursக்கு மேலே டைம் எடுக்காதீங்க. ஸோ நான் 10 AM நான் சொல்லியிருந்தேன். அப்போனா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 PM நீங்கள் முடிச்சிருங்க, ஓகேவா. மேபி நீங்கள் 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. 27th டிசம்பர் ஈவினிங்குள்ளே எனக்கு எல்லா ஆன்சர் ஸ்கிரிப்டும் எனக்கு இருக்கணும். அதுக்கு மேலே பண்ணுற எந்த ஸ்கிரிப்டுமே நான் இவால்வேட் பண்ண மாட்டேன். அண்ட் இந்த கூகுள் ஃபார்மில் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்போம். லைக் உங்கள் நேமு அண்ட் நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் சிஎஸ் குரூப் தான், நேமு, கொஷின் பேப்பரோட டஃப்னஸ் கேட்டிருப்பேன். அதுக்கடுத்து உங்களுடைய பிடிஎஃப் சப்மிட் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஸோ பிடிஎஃபோட ஃபைல் நேம்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஸோ பிடிஎஃபோட ஃபைல் நேம் எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் நேம், இப்போ நான் ராம்னா என்னோட நேமு, ஒரு அண்டர்ஸ்கோரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ், அதுக்கடுத்து கான்கோயர் விக்டரி. ஸோ இந்த ஃபைல் நேம் இப்படி இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணி அந்த கூகுள் ஃபார்மில் எனக்கு அனுப்பி விட்ருங்க. ஸோ எப்படி உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் கிடைக்கலாம், தெர் ஆர் 2 ways. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஆப்வியஸ்லி உங்கள் டீட்டெயில் மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அதுக்கு நான் ரிவர்ட் பேக் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா டெலகிராம் குரூப்பில் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். டெலகிராம் சேனல். ஸோ நம்ம சேனலுக்குன்னு ஒரு நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு ஜாயின், ஓகேவா. ஸோ அங்கே தான் நம்ம இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம பேச போகிறோம். நிறைய ரூல்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன், ஓகேவா. ஸோ இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 65+ எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக்கில் நல்ல மார்க் வரும். அது ஃபார் ஷுவர். ஸோ பப்ளிக்கில் எப்படி கேட்பாங்க, கம்பல்சரி கொஷின், ஸோ எந்தெந்த ஏரியாலாம் கம்பல்சரி கேட்க முடியுமோ அதெல்லாம் நான் கேட்டு வச்சுருக்கேன், ஓகேவா. ஸோ அதனால் இட் வில் பி a very யூஸ்ஃபுல் எக்ஸாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களே இதை டேக் ஆன் பண்ண சொல்லுங்கள். ஸோ படிக்க ப்ரிப்பரேஷன் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா. 27 தான் நமக்கு எக்ஸாமு.
உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் சீரியஸாக நீங்கள் வந்து நினச்சி எழுதுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 24, 25, 26 அஃப்கோர்ஸ் 25 பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ். ஸோ அட்லீஸ்ட் அது டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் 26, 24 நமக்கு அங்கேயே ஃபுல் டே இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய சிஎஸ் எக்ஸாமை 27 டிசம்பர் வந்து அட்டெம்ப்ட் கொடுங்க. அந்த நான் ஒரு வீடியோ அன்றைக்கி 27 டிசம்பர் போஸ்ட் பண்ணுவேன். 9:30 நான் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பிடிஎஃப் லிங்க் இருக்கும் அண்ட் கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த பிடிஎஃப் லிங்க்லேருந்து கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூகுள் ஃபார்மில் நீங்கள் உங்கள் கொஷின் பேப்பரை சப்மிட் பண்ணணும். தெளிவாக வந்து லெஜிபிளாக எல்லா லெட்டர்ஸும் உங்களுக்கு கிளியராக விசிபிளாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். ஓகேவா? பிடிஎஃப் ஃபார்மேட் தான் ஒன்லி சப்போர்ட்டட், இமேஜஸ் சப்போர்ட் கிடையாது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? நல்லா பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் இஃப் யூ நீட் தமிழ், இங்கிலீஷ் அது கூட பண்ணலாம். இல்லை வெறும் 1 மார்க் மட்டும் போதுன்னா கூட அதுவும் கூட நம்ம தமிழ், இங்கிலீஷில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாம் உங்களுடைய ரெஸ்பான்ஸில் தான் இருக்குது. ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்போ தான் உடனே கிடைக்கும். இல்லைனா 10 மணி எக்ஸாமுக்கு உங்களுக்கு அடுத்த நாள் தான் யூடியூப்கான இதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால் உடனே பண்ணிவிடுங்க. ஓகேவா? பாய்.